அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னென்னா 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள். பணக்காரர் ஆகுவதும் 7 பழக்கங்கள். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை தக்க வச்சுக்கிட்டு அதை வளர்க்குறது ஒரு தனி கலை. உலகத்தில் இருக்கிற டாப் 1% பணக்காரங்க கிட்ட ஒரு பொதுவான விஷயம் இருக்கும். அதுதான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி உங்கள் டைரியில் நீங்கள் நோட் பண்ண போகிற இந்த 7 பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. நம்மள நிறையா பேருக்கு மனசில் கொஞ்சோண்டு ஒரு ஓரத்துலையாவது இந்த ஆசை கண்டிப்பாக இருக்கும், நம்மளும் ஒரு பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட், ஃபிக்ஸ் இயர் சேலரி. உங்கள் சம்பளத்துலேருந்து உங்களுக்கு நீங்களே சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணாமல் அதில் கம்மியான அமௌண்ட்டை மட்டும் எடுத்து இவ்வளோ தான் என் சம்பளம், மற்றதெல்லாம் கடனுக்கும் சேவிங்ஸ்க்கும் வச்சுக்குவேன், மீதி இருக்கிறது மட்டும்தான் என் சம்பளம், இதில் மட்டும்தான் எனக்கு தேவையானது நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டாலிட்டி உங்கள் மைண்டுக்கு கொண்டு வாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆன உடனே இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நம்ம மைண்டு ஓடும். அந்த மைண்டை பிடிச்சி இழுத்துட்டு இல்லைப்பா உனக்கு முதல் வேலை உன்னுடைய கடனை கட்டணும், 2வது வேலை சேவிங்ஸ் பண்ணணும், 3வது வேலை அத்தியாவசியமான பொருள் மட்டும்தான் வாங்கணுங்கிற மென்டாலிட்டி அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கிக்கிங்க. செகண்ட் ஹேபிட், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தினசரி டூ லிஸ்ட் போடுங்க. பணக்காரங்க நேரத்தை பணத்தை விட உயர்வாக கருதுவாங்க. அதுக்கு உதாரணம் யாருன்னா பில்கேட்ஸ். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களை ஒருவரான இவர் தன்னோட ஒரு நாளை 5 நிமிட இடைவெளிகளாக பிரித்து தான் திட்டமிடுவாராம். பணத்தை விட நேரமே விலை மதிப்பெற்றது. ஏன்னா இழந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனால் இழந்த நேரத்தை சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இவருடைய கொள்கையாக இருக்குது. தேர்ட் ஹேபிட், கண்டினியூஸ் லேர்னிங். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஸ்கில்லை கற்றுக்கோங்க. இதற்கு உதாரணமானவர் வாரன் பஃபெட். உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளரான இவர் தன்னோட நேரத்தை 80% பகுதியை வாசிப்பதற்காகவே, அதாவது புக் ரீட் பண்ணுறதுக்கே செலவிடுவாராம். ஒரு நாளைக்கு 500 பக்கங்களுக்கு மேலே வாசிக்கிற பழக்கம் கொண்ட இவர் அறிவு வளர வளர தான் உங்களோட முடிவெடுக்கும் திறன் மேம்படும் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் சாட்சி. ஸோ நிறைய புக் ரீட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஹேபிட், மல்டிபிள் இன்கம். ஒரே இன்கம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம்மை உருவாக்கிக்கிங்க. சராசரி பணக்காரங்களுக்கு குறைஞ்சது 3-7 வரை வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்குமா. இதுக்கு உதாரணம் யாருன்னா ஜெஃப் பெசோஸ். அதாவது அமேசான் நிறுவனத்தை ஒரு புத்தக கடையாக தொடங்கியவர். இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ப்ளூ ஒரிஜின் செய்தித்தாளில் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் கிளைவேட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பல துறைகளில் முதலீடு செய்திருக்கார். ஒரு வருமானம் நின்னாலும் மற்றொன்று கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இவரோட தந்திரமே. ஃபிஃப்த் ஹேபிட், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதல்ல சேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் யாருன்னா ரொனால்ட் ரீட் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் ஒரு பெட்ரோல் பங்க் ஊழியராக இவர் வேலை பார்த்துட்டு துப்புரவு பணியாளராகவும் இருந்தாராம். தன்னோட வாழ்நாள் முழுசுமே ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இவர் முதல்ல ஒரு பகுதியை சேமித்து ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செஞ்சார். அவர் இறந்த போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் $8 மில்லியன், அதாவது சுமார் 65 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருந்தாராம். சிக்ஸ்த் ஹேபிட், ஹெல்த் இஸ் வெல்த். உடல் ஆரோக்கியம் தான் பெரிய சொத்து. ஆரோக்கியமான உடல் இருந்தால் தான் தெளிவான சிந்தனை இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் தியானம் நமக்கு இருக்கணும். இதுக்கு உதாரணமானவர் டிம் குக் அப்படிங்கிறவர். இவர் ஆப்பிள் நிறுவனத்தோட CEO ஆன இவர் அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்து உடற்பயிற்சி செய்யும் வழக்கம் கொண்டவராம். கடுமையான வேலைப்பளுவையும் அழுத்தத்தையும் சமாளிக்க உடல் மற்றும் மன ஆரோக்கியமே அடிப்படை அப்படிங்கிறத இவர் உறுதியாக நம்புறாரு. செவன்த் ஹேபிட், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இப்போ ஆசை சுய கட்டுப்பாடு. தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை உடனே வாங்காமல் அந்த பணத்தை முதலீடு செய்து வளர விடுறது. இதுக்கு ஒரு உதாரணம் ஸ்டான்ஃபோர்ட் மார்ஷலோ டெஸ்ட் அப்படின்னு நடந்திருக்கு. இது தனி ஒரு நபர் கதை இல்லை, ஒரு புகழ்பெற்ற ஆய்வு. சிறு வயசில் ஒரு மிட்டாயை உடனே சாப்பிடாம பொறுமையாக காத்திருந்த 2 மிட்டாய்களை பெற்ற குழந்தைங்க வளர்ந்த பிறகு மற்றவங்களை விட அதிக பணக்காரர்களாகவும் வெற்றிகரமானவர்களும் மாறினாங்களாம். ஆசையை கட்டுப்படுத்தவங்க தான் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறத இதோட மெயின் மேட்ரே. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனா, இந்த 7 பழக்கத்தையும் ஒரே நாளில் கொண்டு வர முடியாது. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பழக்கத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் டைரியில் அதை எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு எழுதுங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.